ஃப்ரெண்ட்ஸ், கிருஷோபா அகாடமில இருந்து நான் உங்கள் இளந்தென்றல். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா RS அகர்வால் புக் 500 சம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 13. சோ பார்ட் 1ல இருந்து 12 வரைக்கும் பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு பார்ட் 13 குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு விற்பனையில் வாசனை திரவம் விற்பனை விலைக்கு 15% தள்ளுபடியில் கிடைக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பர்ஃபியூம், ஓகேங்களா, வாசனை திரவம் வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. எதுக்கு அப்படின்னா விற்பனை விலைக்கு, அதாவது செல்லிங் பிரைஸ்க்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. தள்ளுபடி விலையில, ஓகேங்களா, தள்ளுபடி விலை அதாவது டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டிஸ்கவுண்டட் செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னா 3675.40 காசுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும் பட்சத்துல அப்படி என்றால் அதன் அசல் விற்பனை விலை என்ன, அதாவது அதோடைய ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் வந்து என்ன, அந்த திரவமுடைய ஒரிஜினல் அசல் விற்பனை விலை என்ன அப்படின்னு தான் நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, டிஸ்கவுண்டோடைய பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த டிஸ்கவுண்டடோட செல்லிங் பிரைஸோட, ஓகேங்களா, டிஸ்கவுண்டடான செல்லிங் பிரைஸோட 15% சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த டிஸ்கவுண்டோட செல்லிங் பிரைஸோடைய அமௌண்ட் கொடுத்திருக்காங்க 3675.40 காசுன்னு கொடுத்திருக்காங்க. வேற என்ன நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, வேற எதுவுமே நமக்கு கொடுக்கல. இந்த ரெண்டு டேட்டா கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல், ஓகேங்களா, அதாவது அசல் விற்பனை விலை வந்து என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ லாஸ்ட் பார்ட் 12ல நம்ம சொல்லியிருக்கோம், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்கும்போது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 15%னா 100 minus 15 பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 85 கிடைக்கும். சோ 85 divided by 100 நம்ம என்ன பண்ணோம்னா ரெசிப்ரோக்கலா எடுத்துக்க சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதே மாடல் தான் இங்க சிம்பிளா முடிஞ்சிரும். அங்க வந்து நம்ம நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். ஓகேங்களா, அந்த சம் வந்து அந்த மாதிரி. சோ இந்த சம்ல வந்து நமக்கு என்ன கேக்குறாங்க, செல்லிங் பிரைஸ் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஓகேங்களா, செல்லிங் பிரைஸ் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி அங்க வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் கேட்டிருந்தாங்க அந்த சம்ல. ஓகேங்களா, இங்க வந்து செல்லிங் பிரைஸ் கேட்கறதுனால நம்ம டைரக்டா செல்லிங் பிரைஸ் டிஸ்கவுண்டட் செல்லிங் பிரைஸ் கொடுக்கறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் கேட்கறதுனால அந்த டிஸ்கவுண்டட் செல்லிங் பிரைஸோட நம்ம இந்த ரெசிப்ரோக்கல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, நமக்கு என்ன கேக்குறாங்க, ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் அசல் விற்பனை விலை தான் நமக்கு கேக்குறாங்க. சோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிஸ்கவுண்டட் செல்லிங் பிரைஸோட நம்ம இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த இதை பாத்தீங்களா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரெசிப்ரோக்கலா இருக்கிறத. சோ ஆன்சர் இத சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர். சோ இங்க பாருங்க, இங்க 2 டெசிமலுக்கு அடுத்து இருக்கு. சோ இங்க 100 இருக்கு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3675.40. ஓகேங்களா, இத வந்து இப்படி வச்சுட்டு டிவைடட் பை 85 வந்துரும் நமக்கு. ஓகேங்களா, அந்த 3675 வந்து பாத்தீங்கன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டெசிமல் போயிடும். சோ இப்போ இத வந்து கேன்சல் பண்ணலாம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டேபிளால கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டேபிள்லயே நம்ம கேன்சல் பண்ணலாம், 0ல எண்ட் ஆகுறதுனால. சோ அப்படி பண்ணும்போது 5 1 times 3 times அப்ப 7 times 35 வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7 times 35 1 carry over, 3 times 15 2 carry over, 5 times. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 0 வரணும், ஏன்னா இங்க வந்து ஒரு நம்பர் எம்டியா இருக்கு, இங்க 0 வரணும். அதுக்கப்புறமா தான் 8 5s are 40 கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து இதையும் 17 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ண போறோம். 17 1 times, ஓகேங்களா, 17 1 times 4 times வந்து நமக்கு 68 வரும். ஓகேங்களா, 17 டேபிள்ல 17 4s are 68. சோ ரிமைனிங் 5. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 17s are வந்து நமக்கு 51 கிடைக்கும். சோ இங்க வந்து 55. அடுத்து மீதி எவ்வளவு வருதுங்க, 4. ஓகேங்களா, 4 கேரி ஓவர். ஓகேங்களா, 4 கேரி ஓவர் வந்து 40. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 17 2 times வந்து நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 34. ஓகேங்களா, அப்ப 34ல லாஸ்டா 68 கிடைக்கும். ஓகேங்களா, 68 வந்து 4 times வந்து 68 வரும்.
ஓகேங்களா 17 4 டைம்ஸ் வந்து 68. அப்ப நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுங்களா 4324. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ். சோ அப்ப ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் சம் புரியும் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் போலாம். சோ செகண்ட் சம் பாருங்க. சோ ஒரு மாணவன் ஒரு எண்ணை 12 ஆல் பெருக்குமாறு கூறப்பட்டான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர். ஓகேங்களா, அந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 12 ஆல பெருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 12 ஆல அந்த நம்பரை பெருக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிறது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனால் தவறுதலாக அந்த எண்ணை 21 ஆல் பெருக்கி விட்டான். சோ செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆல பெருக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க 21 ஆல பெருக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதே நம்பரை 21 ஆல பெருக்கிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மேலும் கிடைக்க வேண்டிய சரியான விடையை விட 63 கூடுதலாக கிடைத்துள்ளது. சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா 63 வந்து கூடுதலா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த நம்பரை விட 63 வந்து கூடுதலா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே 21ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 63 வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த நம்பர்ல இருந்து 63 வந்து கூடுதலா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதான் இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, இந்த எக்ஸ் டேர்ம், அந்த எண் என்ன. ஓகேங்களா, அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ் டேர்ம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த சம் எப்படி நம்ம போடணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கரெக்டான இருக்கிற மல்டிப்ளிகேஷன் அந்த 12x-ஐயும் சோ இந்த 21x-ஐயும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணுங்க. இதுக்கான டிஃபரன்ஸ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, 21x-க்கும் 12x-க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9x வரும். ஓகேங்களா, இது 1 டைம்ஸ் 11 வந்து 11 2 வந்து பாத்தீங்கன்னா 9x ன்னு கிடைக்கும். ஓகேவா, அடுத்து என்ன பண்றீங்கன்னா கூடுதலா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு கொடுத்திருக்காங்களோ அந்த 63ஓட இதை ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஆன்சர் அவ்வளவுதான், x is equal to 7. சோ இப்ப ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. சோ புரிஞ்சதுங்களா? சோ இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. சோ ஒரு நம்பரை கொடுத்து மல்டிப்ளை பண்ணி ராங் ஆயிடுச்சு. சோ இது வந்து ஆவரேஜ்லயும் கொடுப்பாங்க. நமக்கு ஆவரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டாங்க, அதை மாத்தி ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி ஆவரேஜ்ல கான்செப்ட் பார்ப்போம். சோ இந்த நம்பர் ஃபைண்டிங்லயும் இந்த மாதிரி சம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ அதனாலதான் இந்த சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த செகண்ட் சம் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் போலாம். சோ தேர்ட் சம் பாருங்க. 425 4131 அதுக்கப்புறம் 255. சோ இது முழுமையாக வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மிகப்பெரிய எண் அப்படின்னா நமக்கு என்னது, மீபோவா கேக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது HCF தான் நமக்கு கேக்குறாங்க. கிரேட்டஸ்ட் நம்பர்னாவே HCF தான். சோ இப்போ இது வந்து ஆர்டர் நீங்க இதா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 3 டிஜிட்ல இருந்து அப்படியே அசெண்டிங்ல இருந்து எழுதிக்கோங்க. அப்படி எழுதும் போது நமக்கு என்ன வரும், 255 425 431. சோ உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 டிஜிட் 4 டிஜிட்டா இருக்கு. சோ இதுல வந்து நீங்க எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் HCF அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது ஒவ்வொன்னா நீங்க ஃபேக்டரி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஃபேக்டரி வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து 2 மெத்தட்ல போடலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனை வச்சு நம்ம ஒமிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆப்ஷன் வழியாவும் இந்த HCF கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு வழி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இன்னொரு வழி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஆப்ஷன் வழியா போகணும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 நம்பரும் 13ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்து 7ஆல டிவிசிபிள் ஆகுதா, 21ஆல டிவிசிபிள் ஆகுதா, 17ஆல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. அப்படி டிவிசிபிள் ஆகலைன்னா அது கண்டிப்பா அது ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, சோ இந்த டிவிசிபிள் பண்றதுக்கே நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொன்னா நீங்க போட்டு தான் பார்க்கணும். அப்ப அது வந்து ஒரு லாங் ப்ராசஸா இருக்கும். சோ நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம கொடுத்திருக்க நம்பரை 3 டிஜிட் எல்லாமே ஒட்டுக்கா எழுதிருக்கோம், 4 டிஜிட் லாஸ்டா எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா, சோ இப்ப இந்த செகண்ட் நம்பரோட இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? அதாவது இந்த 425 255 ஆல மைனஸ் பண்ணிக்கோங்க. சோ இத மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இங்க 0, ஓகேங்களா? இங்க 3, இங்க 1 வந்துரும். இப்ப 12 5 இங்க 7 டைம்ஸ் வரும். சோ நமக்கு இங்க மைனஸ் பண்ணா என்ன கிடைக்குது? 170 கிடைக்குதுங்களா? சோ இதை எடுத்துக்கோங்க, இந்த 170 எடுத்துக்கோங்க. இந்த 170க்கு இந்த 4 இதுல வந்து எது நியரஸ்டா இருக்குன்னு பாருங்க. இந்த 170 நம்ம எப்படி எழுதலாம்? 17 into 10 ன்னு எழுதலாமா? 170 நம்ம எப்படி எழுதலாங்க? 17 into 10 ன்னு எழுதலாம். சோ 10 ஆல இந்த மூணு நம்பரும் டிவிசிபிள் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் மட்டும் தான் டிவிசிபிள் ஆகும். அதுவுமே வந்து 5 டேபிள்ல வரும், அவ்வளவுதான். இந்த லாஸ்ட் டேர்ம் கண்டிப்பா ஆகாது. ஏன்னா இங்க ends with 1. எப்பயுமே நமக்கு 10th உடைய டிவிசிபிள் ரூல் என்னது? 0ஓட எண்ட் ஆயிருக்கணும். விதி வந்து பாத்தீங்கன்னா 10ஆல வகுப்படுறதுக்கு வந்து விதி வந்து எப்பயுமே வந்து 10thல 0 வந்து லாஸ்ட்ல இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கடைசி டேர்ம்ல 0வே இல்ல, அப்ப 10 கண்டிப்பா வராது. அது நமக்கு ஆப்ஷனும் இல்ல, அதனால விட்டுருங்க. சோ இங்க என்ன கிடைச்சிருக்கு? 17 கிடைச்சிருக்குங்களா? சோ அப்ப மோஸ்ட் ப்ராபபிலி இந்த சம்முக்கு வந்து 17 தான் ஆன்சர். அவ்வளவுதான். சோ என்ன பண்ணணும்? இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் த 3 டிஜிட், இந்த 3 இலக்க எண்களுக்கு மட்டும் கிடையாது. இப்ப 2 டிஜிட் நம்பர் கொடுத்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 2 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல நமக்கு 1 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஃபேக்டரை எடுக்க முடியற மாதிரி இருந்தா ஃபேக்டரை எடுத்து பார்த்துட்டு ஆப்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். HCF நான் சொல்றது HCF LCMக்கு கிடையாது, ஓகேங்களா? HCF ஓட ஷார்ட்கட் இதுதான். கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். சோ இந்த 3 டிஜிட்டையும் நம்ம மைனஸ் பண்றோம். மைனஸ் கிடைக்கும் போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வந்து நம்ம ஃபேக்டரா எடுத்துக்கலாம். 17 into 10 ன்னு எடுத்துக்கிறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 17 வந்து இந்த 3 டேபிளாலையும் ஒர்க் அவுட் ஆகும். 10 கண்டிப்பா ஆகாது. அப்ப 17 தான் ஆன்சரா இருக்கும்ட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? சோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் சம் போலாம். சோ நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க. ஒரு திரவத்தில் 20% நீர் உள்ளது. சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு திரவம்னா லிக்விட், ஓகேங்களா? அந்த லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மற்றொரு திரவத்தில் 35% நீர் உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 35% வந்து நீர் இருக்குன்னு மற்றொரு திரவத்துல, இன்னொரு டைப் ஆஃப் லிக்விட்ல 35% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? அப்ப ரெண்டு டைப் ஆஃப் லிக்விட் இருக்கு. 1% லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா 20%, இன்னொரு % லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா 35% வந்து வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இது நமக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 10 பாகம் முதல் திரவமும், அதாவது பாகம்னா பார்ட்ஸ், ஓகேங்களா? அதாவது பாகம் வந்து பிரிக்கிறாங்க. அதுல 10 பாகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிக்விடுக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 பாகம் வந்து இரண்டாவது திரவத்துக்கு, ஓகேங்களா? இரண்டாவது திரவமும் வந்து சேர்த்து ஒரு கண்ணாடியில வந்து நிரப்பப்படுகிறது. அதாவது ஒரு மிக்சர் வந்து இது மிக்ஸ் பண்றாங்க ஒரு கிளாஸ்ல. கண்ணாடி கிளாஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடினா கிளாஸ், கண்ணாடி கோப்பை, ஓகேங்களா? இங்க கோப்பை நம்ம டைப் பண்ணும்போது வரல, ஓகேங்களா? கண்ணாடி கோப்பையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு லிக்விடையும் ஊத்துறாங்க, ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பாகம் வந்து ஃபர்ஸ்ட் திரவமும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் திரவம் வந்து 4 பாகத்தையும் வந்து இந்த கண்ணாடி பாட்டில்ல என்ன ஆகுதுன்னா ஃபில் ஆகுதுன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? நிரப்புதுன்னு சொல்றாங்க, ஓகேவா? இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து என்ன சொல்றாங்க? புதிய கலவையில் நீரின் சதவீதம் என்ன? சோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லிக்விட்ல 20% வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து செகண்ட் இதுலயும் 35% வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல வந்து இந்த ரெண்டு லிக்விடையும் ஃபர்ஸ்டையும் செகண்டையும் இந்த கிளாஸ்ல வந்து ஊத்துறாங்க, ஓகேங்களா? கிளாஸ்ல ஊத்தும் போது அதோடைய பாகத்தையும் சொல்லிட்டாங்க, அதோடைய பார்ட்ஸும் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 பார்ட்டும், செகண்ட் வந்து 4 பார்ட்டும் இந்த கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ் கண்ணாடி கோப்பையை வந்து நிரப்புதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சோ அப்படி நிரப்பும் போது இப்போ இந்த 20% 35%
சேர்த்தினா நமக்கு வந்து என்ன வாட்டர் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு வாட்டர் பர்சன்டேஜ் வந்து இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டரோட பர்சன்டேஜ் தான் நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ அப்ப இப்ப கொடுத்திருக்க இது எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிக்விட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு 20%. செகண்ட் இதுல வந்து நமக்கு வாட்டர் செகண்ட் லிக்விட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் கண்டென்ட் இருக்கு 35%. ஓகேவா? அடுத்து வந்து வேற என்ன நமக்கு கொடுத்திருக்காங்க, அந்த மிக்சரோடைய பார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எத்தனை பாகம்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாகமும் அதுக்கப்புறம் செகண்ட் இதுக்கும் எவ்வளவு பாகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டுக்கு வந்து 10, செகண்ட் வந்து 4. அப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு 14 பாகம். அந்த கிளாஸ்ல 14 பாகம் இருக்கு டோட்டலா. ஓகேங்களா? 14 இருக்கு. சோ இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த 10 பாகத்துக்கு ஃபர்ஸ்டுக்கு வந்து எவ்வளவு வாட்டர் இருக்கு, இந்த 4 பாகத்துக்கு இந்த இதுல எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாவா? சோ அந்த இதுல எவ்வளவு பார்ட் இருக்கு, வாட்டரோடைய பாகத்தை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாகத்துக்குள்ள நமக்கு 10 பாகமா, சோ அது 20% வச்சுக்கோங்க. சோ இத சால்வ் பண்ணுங்க. 10 into 20 divided by 100. சோ 0 0 கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பாகம் வாட்டர் இருக்கு ஃபர்ஸ்ட்ல. வாட்டர் இது. ஓகேங்களா? நம்ம முன்ன பார்த்தது லிக்விடோடைய பாகம். 10 பாகம்ன்றது வாட்டர் மிக்ஸ் பண்ணியோட. ஓகேங்களா? நம்ம இங்க இதுல என்ன பண்ணிருக்கோம், இந்த பாகத்துல வாட்டரை மட்டும் செப்பரேட் பண்ணிருக்கோம். வாட்டரோடைய பாகத்தை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கோம். அதான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் இது எடுத்துக்கோங்க. செகண்ட் இது எது 4 இன்டு அதோடைய பர்சன்டேஜ், வாட்டரோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்தது 35%. சோ சேம் ப்ரொசீஜர் 4 into 35 divided by 100. So 4 1 times நமக்கு 25 times வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 100 கிடைக்கும் fourth table. So இது 5 times 7 times. So இந்த second partல 7/5 parts வந்து வாட்டர் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இது பாயிண்ட்ல கவர் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 point somethingல தான் கிடைக்கும். சரிங்களா? இது 7/5 வைங்க. அப்பதான் நம்ம வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கும்போது தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். டெசிமல்ல போட்டுக்காதீங்க. அப்புறம் நம்ம ஏன்னா நமக்கு क्वेश्चंसும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்கேயே வச்சுக்கொண்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் பாருங்க 20%, 24 2/7%, 37%, 40% இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபிராக்ஷன்ல ஒரே ஆன்சர் தான் இருக்கு. அப்ப மோஸ்ட் ப்ராபபிலி இது வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சில கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சம்முக்கும் இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஃபிராக்ஷன்ல இருக்கறனால எல்லா சம்மும் வந்து இப்ப நம்ம இந்த ஃபிராக்ஷனை வந்து கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஹோல் ஆன்சரும் கிடைக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் நீங்க ஏதாவது நான் டைம் பத்தல அப்படின்னறப்ப இங்கே நிறுத்தும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்துட்டு டைம் இல்லாத போது இந்த பி ஆப்ஷனே மோஸ்டா சூஸ் பண்ணிட்டு வந்துருங்க. மோஸ்ட் ப்ராபபிலி கரெக்டா தான் இருக்கும். டைம் இல்லாத போது சொல்றேன், சால்வ் பண்ணும் போது டைம் இருக்கும் போது நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது 7/5 இருக்குங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பார்ட்டை வந்து பிளஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி நம்ம மிக்சரோடைய பார்ட்ஸ் வந்து நம்ம பிளஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த வாட்டரோடைய பாகத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? வாட்டர்ஸ் உடைய பார்ட்டை நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 + 7/5. சோ இப்போ இந்த இது எல்சிஎம் எடுக்கும் போது இங்க 5 இங்க போய்டும். அப்ப 5 2s are 10, 10 + 7 17/5 ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாகம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாகத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டோட்டல் பாகம் நமக்கு எவ்வளவு 14. சோ இந்த 17/5 அதோட 14 லாஸ்டா நமக்கு டோட்டல் மிக்சர் எவ்வளவு 14 பார்ட்ஸா அத வந்து கீழ டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க டிவைட்ல 5 இருக்கறனால நான் 14 ஓட மல்டிப்ளை இந்த 5 வந்து 14 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா? டோட்டல் பார்ட்ஸ் நம்ம இதோட டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டிவைட் பண்றதுனால இங்க போட்டுருக்கேன். அடுத்து வந்து நமக்கு என்னது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால பர்சன்டேஜ்னாவே 100 நம்ம போட்டுக்கிறோம்.
ஓகேங்களா? ஒண்ணும் இல்லைங்க, வாட்டரோடைய பார்ட் டிவைடட் பை டோட்டல் பார்ட். நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் எஃபிஷியன்சியோட டிவைட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பண்றோம். வாட்டருடைய பகுதியை மட்டும் தனியா எடுத்துட்டு அது ரெண்டையும் பிளஸ் பண்ணிட்டோம். டோட்டலா இருக்கிற அந்த மிக்சரோட இருக்கிற பார்ட்ஸ் நம்ம டிவைட் பண்றோம். அதே ப்ராசஸ் தான் இங்க. சோ இத சால்வ் பண்ணா நமக்கு வாட்டர் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ சால்வ் பண்ணலாமா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 14ல வந்து பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து 2 டேபிள்ல பண்ணலாம். 7 டைம்ஸ் வரும், இங்க 5 டைம்ஸ் 0 அப்படியே வரும். சோ 5 1 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸ். ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 170 டிவைடட் பை 7 கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இத சால்வ் பண்ணும்போது 24 2/7% கிடைக்கும். அதாவது ஆப்ஷன் பி, நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? சோ புரியுதுங்களா? இந்த சம் புரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. சோ இந்த 4th சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 5th சம் குள்ள போலாம். சோ 5th சம் பாருங்க. திரு ஜெயபிரகாஷ் 2 திட்டங்களில் சம அளவு பணத்தை முதலீடு செய்தார். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கீம்ல சம அளவு பணத்தை வந்து முதலீடு செய்யறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸில், அதாவது எக்ஸ் என்ற ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா வருடாந்திர கூட்டு வட்டி. ஓகேங்களா? கூட்டு வட்டியில அது கூட்டு வட்டி விகிதம் கொடுத்திருக்காங்க. விகிதம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 20%. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திட்டம் ஒய், அதாவது ஸ்கீம் ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா வருடாந்திர கூட்டு வட்டி விகிதம் வந்து 25% கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, சம அளவுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ன்ற ஸ்கீம் ஒய்ன்ற ஸ்கீம்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இது நமக்கு கூட்டு வட்டி சம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, டேட்டா நம்ம கொடுத்திருக்காங்க. இங்க வந்து எக்ஸ் உடைய கூட்டு வட்டி விகிதம் வந்து 20%, இங்க y உடைய கூட்டு வட்டி விகிதம் வந்து நமக்கு 25% கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, x இல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த வட்டி வந்து பாத்தீங்கன்னா 1804 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ்ன்ற ஸ்கீம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வட்டி தொகை வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு, 1804 ரூபாய். அடுத்து என்ன கொடுத்திருந்தாங்க, n, அதாவது 2 வருஷமையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, அப்படியானால் திட்டம் ஒய்யில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. சோ நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, அதாவது கூட்டு வட்டி செகண்ட் இந்த ஒய்யோடைய ஸ்கீம்ல வந்து எவ்வளவு கூட்டு வட்டி இவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இங்க n உடைய வேல்யூ இங்கேயும் 2. ஓகேவா? சோ கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நமக்கு இது ரெண்டுமே சேம் சம அளவுன்னு சொல்லிட்டாங்க, சேமா இருக்கணும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அசலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, எவ்வளவு அசலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அந்த அசலையே நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு முதலீடு என்ன சொல்லிக்கிறாங்க, சம அளவு பணம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க அளவும் வந்து சேமா தான் இருக்கும், அசல் சேமா தானே இருக்கும். ரெண்டுக்குமே அசல் சேம்னு தெரிஞ்சிருச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே. அப்ப அசல் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒய்ல அசலை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அடிச்சிடும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா கிடைச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு இங்க வந்து மொத்த தொகையும் கிடைச்சிரும். ஏன்னா அசல் கிடைச்சாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மொத்த தொகை கிடைச்சிரும். சோ அப்ப ஈஸியாவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோமே சோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸ் ஸ்கீம் வச்சு நமக்கு எக்ஸ் ஸ்கீம்ல என்ன கிடைச்சிருக்கு, வட்டி கிடைச்சிருக்குங்களா? சோ நமக்கு கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன, அமௌண்ட் மைனஸ் அசல் பி. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. ஆமாவா? அதே மாதிரி அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமாவா? நமக்கு
p into 1 plus r divided by 100 அதுக்கப்புறம் எத்தனை இயர்ஸோ அந்த n minus p. so இதுதான் எக்ஸ்பெண்டோடைய வேல்யூ, எக்ஸ்பெண்டோட ஆன நம்மளுடைய கூட்டு வட்டியோடைய ஃபார்முலா. ஆமாவா? சோ அந்த ஃபார்மேட் படி போய் பாருங்க. இங்க நமக்கு அசல் தெரியாது, சோ அந்த அசல் தெரியாதனால இதை அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல நம்ம ஆர் மெத்தட் நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் மெத்தட் நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல என்ன பண்ணுவோம், 0 0 கேன்சல் பண்ணிடுவோம். இதை வந்து டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ், அதே அப்படியே இங்க பிளஸ் பண்ணுவோம், 6/5 கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் பண்ணி வச்சிருங்க. 25 divided by 100 பண்ணி வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 25 1 times 4 times கிடைக்கும். அப்ப R2 வந்து நமக்கு 5/4, இங்க 6/5. ஓகேவா? அடுத்து வந்து நமக்கு என்னது, n வந்து இங்க 2 கொடுத்திருக்காங்க, அப்ப 2 times இங்க கிடைக்கும். ஆமாவா? எப்பவும் போல நம்ம என்ன பண்ணுவோம், 2 times அசலால பண்ணுவோம். அப்புறமா இதுதான் மெயினா வேணும், இங்க என்ன பண்ணும், மைனஸ் பி. இந்த மைனஸ் பிய மறந்துடக்கூடாது. ஓகேவா? மைனஸ் பி பண்ணும், அப்பதான் நமக்கு என்னது, இத வந்து ஈக்குவேட்டுக்கு வரும். ஓகேவா? ஓகேங்களா? சோ இது வரைக்கும் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்க. சோ இப்ப மைனஸ் பி பண்ணிட்டோமா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த சால்வ் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு p வேல்யூ கிடைக்கும். சோ இத சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த உள்ள இருக்கிற டேர்மை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, பாருங்க 184 1804. சோ இந்த மைனஸ் p இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் p ஆ மாறும், அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இங்க p into 36 divided by 25 கிடைக்கும். ஓகேங்களா? இதை அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், வேற எதுவும் பண்ணல. ஓகேங்களா? இப்ப இது இன்டூல இருக்கு, பாத்துக்கோங்க, இது இன்டூல இருக்கு. அப்ப இந்த p வந்து இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட்ல போகும். ஆமாங்களா? அப்புறம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், பிளஸ் p divided by p கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 36 divided by 25 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க பாருங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 25 இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இது 36 ஓட p மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்க பாருங்க, மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 184 into 25 plus 25p கிடைக்கும். ஓகேவா? is equal to 36p ன்னு இருக்குமா இங்க? சோ இப்ப பாருங்க, இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க, இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணியே வச்சுக்கோங்க, இங்க மல்டிப்ளை எல்லாம் பண்ண தேவையில்ல. சோ இங்க இந்த பிளஸ் இருக்குங்களா, அந்த பிளஸ் இந்த பக்கம் போனா மைனஸ் ஆகுமா? சோ இப்ப இத அப்படியே வச்சுக்கோங்க, இந்த டேர்மை. அந்த பிளஸ் 25 வந்து அந்த பக்கம் போனா மைனஸ் 25 ஆகும், 25p ஆகும். சோ இந்த 36 minus 25 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 11 கிடைக்கும். அப்ப 11p. சோ 11p. சோ இப்போ இந்த 11p ல வந்து 11 இந்த பக்கம் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவைட்ல வரும். ஓகேங்களா? சோ அப்ப டிவைட் பண்ணுங்க, 11 1 டைம்ஸ். ஓகேங்களா? 11th டேபிள்ல பண்ணும்போது பாருங்க, 11 1 டைம்ஸ், திருப்பி 11 1 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து நமக்கு எவ்வளவு கேரி ஓவர்னா 7 கேரி ஓவர் ஆகும். அடுத்து 6 டைம்ஸ் 66, அப்புறம் 4 கேரி ஓவர், அப்ப 4 இங்க கிடைக்குது. சோ இந்த p வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 164 25 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4100 கிடைக்கும். சோ அப்ப இதுதான் வந்து பிரின்சிபல். அசல் வந்து 4100 ரூபாய். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியறதுனால அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, அமௌண்டோடைய வேல்யூ, அமௌண்டோடைய ஃபார்முலாவே வச்சு அசலையும் வச்சுட்டு இந்த அசலை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு அசலை கண்டுபிடிச்சிடறோம். அடுத்து இப்ப இந்த அசல்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம கேட்டிருக்க கூடியது வையோடைய வட்டி தொகை தான் கேட்டிருக்காங்க. ஆமாவா? சோ அதனால அததான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, பாத்துக்கோங்க, ஆர் வேல்யூ நமக்கு இங்க என்னது, R2 உடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி பாருங்க, ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 25 100 வந்து 1 டைம் 4 டைம் 5/4 ன்னு சொல்லியிருக்கோம்.
ஆமாவா? R2 வந்து 5/4. நமக்கு பிரின்சிபல் தெரியுமா? தெரியும், 4100 தெரியும். அடுத்து வேற என்ன தெரியும் நமக்கு? வேற என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? n உடைய வேல்யூ 2ன்னு சொல்லிட்டாங்க. சோ as usual ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வட்டித்தொகை கண்டுபிடிக்க போறோம். அதாவது மொத்த வட்டித்தொகை கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? மொத்த வட்டித்தொகையில மொத்த தொகை மொத்த தொகை கண்டுபிடிக்க போறோம். இப்ப மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? n வந்து 2 டைம்ஸ். அப்ப அப்படியே 5/4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 4 1 டைம்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 100 வந்து 25 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? சோ இதுக்கு மேல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எதையும் வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியாது. சோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இங்க 5 இருக்கா, இங்க 25 ஆகுமா? 25 into 25 625 into 41 divided by 4. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த 625 ஓட 41 மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 5 2 6 22 4 2s are 8. அப்ப நமக்கு திருப்பியும் 10 1 அப்ப 25. அப்ப நமக்கு என்னது 25625 இப்படி கிடைக்கும். 25625 வந்து 4 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 25625 4 ஆல நம்ம டிவைட் பண்றோம். சோ அப்படி பார்க்கும்போது 6 times 24 அப்ப 1, அப்ப இங்க கீழ 6 வரும். சோ அப்ப 4 4s are 16. சோ இங்க 0 வரதுனால இங்க 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது 2. சோ நமக்கு இங்க நம்பர்ஸ் கொண்டு வரதுனால அப்படியே கொண்டு வரோம். தான் 0 ஆட் பண்ணிட்டோமா, அதனால 2 டிஜிட் நம்பர் கொண்டு வந்துறோம். அப்ப 6 4s are 24 கிடைக்கும். அப்ப 1 கேரி ஓவர். சோ பாயிண்ட் வைக்கும்போது ஒரு 0 போகும். நெக்ஸ்ட் 2 4s are 8 நமக்கு கிடைக்கும். அப்ப 2 கேரி ஓவர். திருப்பி நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை 0 வேணாலும் சேர்த்திக்கலாம். அப்ப இங்க 20 போடுறோம். 5 டைம்ஸ் வந்து நமக்கு 20 கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 6406.25. சோ இதோட இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த தொகை தான் இது. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம்? அசலால நம்ம மைனஸ் பண்ண போறோம். சோ அசலால மைனஸ் பண்ணும்போது நமக்கு 25 அப்படியே வரும். 6 0 இது 3 அதுக்கப்புறம் இது 2. ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா y ஸ்கீமோட கூட்டு வட்டி. ஓகேவா? சோ நமக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ இந்த சம் புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கீம்லயும் சேம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க எக்ஸ் ஸ்கீம்ல கொடுத்திருக்க வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அசலை கண்டுபிடிச்சிடுறோம். மொத்த தொகை அசலை கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோங்க? அந்த அசல் தொகையை வந்து நம்ம y ஸ்கீம்ல வந்து வட்டி விகிதம் வந்து 25 இருக்கறனால அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வட்டி தொகை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சோ இந்த 5th சம் புரியும் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 சம்ஸ்ல கூட்டு வட்டியில நம்ம ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல ஒரு சம் பார்த்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா HCFல இந்த 3 டிஜிட் நம்பர் வந்தா எப்படி ஷார்ட்கட்டோ அந்த மெத்தட் ஒன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஃபைண்டிங்ல வந்து ஒரு சம் பார்த்தோம். அப்புறம் டிஸ்கவுண்ட்ல வந்து ஒரு சம் பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இந்த பார்ட் 13 எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். சோ தேங்க்யூ.